விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு எப்பயுமே வழக்கமாக ஃபோன் பண்ணி சந்தேகம் கேட்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார். நண்பா, மக்காசோளத்தை எவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதாவது சேமித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ போடுங்க, இல்லை எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்கான ஒரு பதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது. ஓகேவா? எவ்வளோ நாள் சேமித்து வைக்கலாம், எப்படி சேமித்து வைக்கலாம். இன்றைக்கி விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வகையாக வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்தை சேமித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சேமித்து வைக்கிறதுனால என்ன பலன்கள், உண்மையிலே அப்படி சேமித்து வைக்கிறதுல பலன்கள் கிடைக்குதா கிடைக்கலையா, இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மக்காசோளம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மக்காசோளத்தில் அடிக்கக்கூடிய மருந்துகள், எப்போ என்ன அடிக்கலாம், எந்த களைக்கொல்லி அடிக்கலாம், சிறந்த களைக்கொல்லி எது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ரகங்கள் நான் பயன்படுத்தியிருக்கேன், எனது வயலில் நான் என்னென்ன ரகங்கள்லாம் பயன்படுத்தினேன், அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் வீடியோஸையும் மறக்காத பார்த்துருங்க. இன்னும் நிறைய பேருக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம நிறையா வீடியோக்குள்ளே வந்துடுவோம். இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்தை அறுவடை பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயங்கள். அது இந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் மழை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் விதைகள் சரியாக முளைக்காமல் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள், உரம் ரேட்டு ஏகப்பட்டது ஏறி போய் அப்படி இப்படின்னு நிறையா பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் தான் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்காசோளம்லாம் ஊனியிருக்கோம் போயிட்டுருக்கு. இதில் இப்போ அறுவடைக்கு அப்புறம் இதை சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதற்காக அந்த ஒரு முடிவை விவசாயிகள் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ முதல்லையே வருடத்தோட ஆரம்பத்திலே நான் அறுவடை பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1900 இல்லை 2000 பக்கமாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த வருடம் முடிவாக பார்த்திங்கன்னா அந்த சீசன் நடுவில் பண்ணோம் அப்படின்னா மீடியமான ரேட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாகவும் போகாத, ரேட் அதிகமாகவும் போகாத ஒரு மீடியமான ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கும். சரி, ஓகே, இதை சேமித்து வச்சு நம்ம விற்பனை பண்ணாலும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வருஷத்தோட ஆரம்பத்தில் இப்போ வந்து இந்த மாதம் நான் அறுவடை பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் அறுத்து வச்சிட்றேன். ஓகேவா? இதை நான் சேமித்து வைக்கணும், 1 மாதம் 2 மாதம் சேமித்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹை ரேட் பார்த்திங்கன்னா 2400 2500 விற்கும் போது நான் அதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் முடிவு பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணலாமா, எப்படியெல்லாம் இதை பண்ணலாம், இதுக்கான சாத்திய கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும். முதல் விஷயம், நீங்கள் வந்து சோளத்தை அடித்ததுக்கப்புறம் எந்த வயலுமே ஓட்டுறீங்களா ஓட்டலையா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? 2 வகையாக வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். முதல் வகை என்ன அப்படின்னா, நீங்கள் போட்டியை உடச்சி வயல்லையே போட்டு வச்சிட்றது முதல் வகையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேமித்து வைக்கிறது. ரெண்டாவது, அதை அடித்து வீட்டுக்குள்ளேயோ இல்லை களத்துலேயோ கொட்டி வைக்கிறது 2வது வகையான சேமிப்பு முறை. ஓகேவா? இந்த 2 வகையிலையும் வந்து என்னென்னலாம் நல்லது இருக்குது, எப்படிலாம் நல்லது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்கள் வயல்கள்லேயே வந்து போட்டையோடு போட்டு வைக்கிறீங்க, அதை ஒடிச்ச போட்டையை அப்படியே வயல்கள்லேயே போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா மழை அதிகமாக பெஞ்சால் சோளம் முளைச்சிரும், பூசாம் பிடிச்சி போயிடும். ஓகேங்களா? அதாவது அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த கருவு உள்ள சோளத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 7 லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயரெல்லாம் அப்படியே இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும். அந்த 7 லேயரை தாண்டி தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? சப்போஸ் மழை அதிகமாக பேஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளே கண்டிப்பாக தண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அப்படி தண்ணி உள்ளே போகுது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முளைப்போட ஆரம்பிக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மழை கண்டினியூஸாக பேஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அங்கேருந்து சோளத்தை வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது. கொஞ்சம் ஒரு நாள் ஒரு மழை பேஞ்சு விட்டால் கூட சோளம் உள்ளே போய் அடிக்கவும் முடியாது, வெளியே எடுத்துகிட்டு வரவும் முடியாது. இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. இல்லை, எனக்கு வந்து வயல் வந்து நல்ல வயல் தான், நான் ரோட்டு ஓரத்தில் தான் வயலுக்குள்ளே கொட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு பண்ணுங்கள். அது வெயில் காலமாக இருந்தால் கரையான் ஏறும், அது இதுன்னு ஊருப்பட்ட விஷயங்கள்லாம் நடைபெறும், பாம்பு பூஜைன்றது அது இதுன்னு ஏகப்பட்டது நடக்கும். இதையெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சோளம் கொட்டுறீங்க இல்லையா, அந்த ஒடிச்சு கொண்டாந்து கொட்டுறீங்களா, அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் எல்லாமே தூவி விட்டு கொட்டுங்க. அது கீழே எப்படியும் இடத்த கீழே சுத்தம் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குட்டாம் போட்டு கொட்ட போகிறீங்க. ஓகேவா? கீழே மிளகாத்தூள் தூவி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ மிளகாத்தூளை வாங்கி நல்லா பரவலாக எவ்வளோ கொட்ட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தூவி விட்டுருங்க மிளகாத்தூளை. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 4-5 சாக்கு கூட்டிட்டு மறுபடியும் மேலாமல் அப்படியே மிளகாத்தூளை தூவி விடுங்க. மறுபடியும் ஒரு 10 சாக்கு கொட்டிட்டு மறுபடியும் மிளகாத்தூள் தூவி விடுங்க. இந்த மிளகாத்தூளை எதுக்கு தூவ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள்லாம் சமையலுக்கு போடுறது இல்லைங்க, இரும்புக்கு போடுறோம் இல்லையா, அந்த மிளகாத்தூளை வந்து பார்த்திங்கன்னா தூவி விட்டீங்க அப்படின்னா கரையான் வைக்கிறதாக இருக்கட்டும், இல்லை எறும்பு ஏறுறதாக இருக்கட்டும், இல்லை அந்த பாம்பு பூச்சி இதுமாரி விஷயங்கள் வந்து அன்றது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும், வரதுக்கே வாய்ப்பு இல்லை. சப்போஸ் இதெல்லாம் பண்ணாத விட்டிங்கன்னா கண்டிப்பாக கரையான் ஏறும், அதை எடுக்கணும் பிடிக்கணும். அப்புறம் வந்து இந்த சோளம் நம்ம வண்டி அடிக்க வரப்போ பார்த்திங்கன்னா பாம்பு அது இதெல்லாம் ஏகப்பட்டது வருது. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து குட்டாம் போட்ட ஒரு 10 நாள்லேயே வந்து பாம்பு வருது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது ஒரு முறையாக வந்து பார்த்திங்கன்னா குட்டாம் போட்டு சேமித்து வச்சு விற்பனைக்கு கொண்டு போகிறது. இன்னொரு முறை என்னன்னா, நீங்கள் வந்து அடிச்சிடுவீங்க. ஓகேவா?
அடித்து வந்து வீட்டில் கொட்டி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பீங்க. அடித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 மாய்ஸரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொட்டி வைக்கலாம். அப்படி நீங்கள் வீட்டில் கொட்டி வைக்கக்கூடிய அந்த 12-13 மாய்ஸரில் கொட்டி வைக்கக்கூடியது ஒரு டார்க் ரூம், அதாவது பார்த்தீங்கன்னா இருட்டு அறையிலையாக இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும். காத்தோட்டமாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா பூசாம் பிடிக்கிறதோ இல்லை முளைப்பு விடுறதோ இல்லை ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், வண்டு வைக்கிறது இதுமாரிலாம் இருக்கும். இதுமாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாத இருக்கும். இதுவே நீங்கள் மூட்டை பிடிச்சி அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டு பிடிச்சி போயிடும் சோளம். ஓகே, வண்டு பிடிச்சி போயிடுச்சுன்னா பாதி ரேட்டு ரேட்டு கூட எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா நல்லா காய வச்சு ஒரு 12-13 பாயிண்டில் காய வச்சு உள்ளே கொட்டி வச்சுக்கிங்க. அப்படி கொட்டி வைக்கக்கூடிய மக்காசோளத்தை வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு தடவையோ இல்லை 4 நாளைக்கு ஒரு தடவையோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மூட்டை இன்னான் இருக்கணும், அந்த 10 மூட்டை தூக்கி இன்னாண்ட திருப்பி போட்டணும். அதாவது பார்த்திங்கன்னா அள்ளி போடணும், அதாவது திருப்பி போடணும். சோளத்தை திருப்பி போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. இப்போ மூட்டை எப்படி அடியில் இருக்க மூட்டை மேலே இருக்க மூட்டை கிளியும் அடி திருப்பி வரும் இல்லையா, அதுமாரி சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்க சோளத்தை மேலே வர மாதிரியும் மேலே இருக்கிற சோளத்தை அடியில் போகிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். வாரம் ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த பூஞ்சான் வைக்கிறதாக இருக்கட்டும் இல்லை வண்டு வைக்கிறதோ இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடைபெறாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே களத்திலேயே கொட்டி வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். களத்திலேயே கொட்டி வச்சுட்டு இப்படி திருப்பி வாரம் ஒரு தடவை திருப்பி விட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து பூஞ்சான் பிடிக்கிறதோ இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. இல்லை என்னால் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா இருக்கிறதே 2 மெத்தட் தான். ஒன்றும் வயல்களை கொட்டி வச்சுக்கணும், இல்லைனா அடித்து கொட்டி வைக்கணும். இது 2மே முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ என்ன ரேட்டுக்கு போகுதோ அந்த ரேட்டுக்கு போட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாதது, எந்த ரிஸ்க்குமே இல்லாதது. நீங்கள் வந்து இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மெத்தடெல்லாம் எப்படின்னா போட்டையாக வந்து ஒடிச்சு கொண்டாந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற களத்துலேயே இதுமாரி இடத்துலையே கொட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மிளகா மருந்து போட்டு வச்சுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முறை. இல்லை நான் அடித்து தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவிலான ஒரு ஆபத்துலையும் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நீங்கள் களத்தில் கொட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த போட்டையை கொண்டாந்து களத்தில் கொட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. களத்தில் கொட்டாத இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் தான் உங்களுக்கு. ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் விவசாயிகளுக்கு சொல்கிறது என்னென்னா, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள், அப்படி இல்லைனா 20 நாள், 1 மாதம், அதிகபட்சம் 1 மாதம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அப்படி புரட்டி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களை வந்து ரிஸ்கில் தான் கொண்டு போய் விடும். அதை பார்த்திங்கன்னா இப்போ 2000 ரூபா விற்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அது பூஞ்சா முடிச்சு இதுமாரிலாம் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு கேட்பாங்க, 1500 ரூபாய்க்கு கேட்பாங்க. அதுவே ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கேட்காத விட்டுருவாங்க அந்த ரேட்டுக்கு. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தள்ளப்பட தேவையே இல்லை. அடித்தோடனே போட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஐடியா. இல்லை நான் ஸ்டோர் பண்ணி வச்சு போடுறேன் செக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 மெத்தடில் ஏதாச்சும் நான் ஃபாலோ பண்ணிங்க. பிரச்சனைகள் இதுதான். இல்லை போட்டையாக போட்டிங்கன்னா வயலை விட்டு வெளியே கொண்டு வந்து மிளகா மருந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பக்கா சேஃப். ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் இல்லை நான் அடித்து கொட்டி வச்சுக்கிறேன், அந்த டைமில் அடிக்கிறதுக்கு வண்டி வராதுன்னு பிரச்சனைகள் இருக்கும்னா அடித்து நான் காய்ச்சலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ரேட் ஏறனி டப்புன்னு போட்டு விட்டுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அடித்து திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இடம் நல்லா தாராளமான இடமா இருக்கணும், காத்தோட்டம் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடித்து போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு மூட்டை மட்டும் பிடிச்சி வச்சிடாதீங்க. மூட்டை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டு வச்சிடும். அதுக்கப்புறம் அதை சோளத்தை கேட்க மாட்டேங்க, நீங்கள் மாட்டுக்கு தான் அரைச்சி போடணும். ஓகேவா, இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இந்தந்த முறைகள் நல்லாயிருக்கும், இந்தந்த முறைகள் நல்லா இருக்காது அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.